ஹாய் கைஸ், நம்ம ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் கோவில் கொடைக்கு தான் நான் கிளம்புனேன். அதோடைய கெட் ரெடி வித் மீ தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் பவுட்ரு வந்து டேஸ்லரோடைய சன்ஸ்க்ரீன் பவுட்ரு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு க்ரீமும் நான் அப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா நான் க்ரீம் அப்ளை பண்ண மாட்டேன். ஃபவுண்டேஷன் எல்லாமே நான் வச்சுருக்கேன், ஆனால் போடுறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஐப்ரோ தான். ஐப்ரோ பென்சிலை வந்து அதுவும் ஐடெக்ஸ் ஐப்ரோ பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் எங்கே வெளியில் போனாலும் ஐப்ரோ வந்து போடாமல் போகவே மாட்டேன். அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நான் த்ரெட்டிங்லாம் பண்ண மாட்டேன், அதனால் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபேவரட்டான காஜல், கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுற காஜல் வந்து இதுதான். என்ன காஜல் அப்படின்னா, லாக்மி ஐகானிக்லேயும் இந்த ப்ளூ ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும்ல, அந்த ப்ளூ டைப் பிரிண்ட் இருக்கும்ல, அந்த ஐகானிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிளாக்கில் ஒயிட் கலர் பிரிண்ட் இருக்கும், அந்த ஐகானிக் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஸ்மஜ் ஆகி வந்துடும். இதில் வந்து ப்ளூ கலர் வந்து ஸ்மஜ் ஆகி வராது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். 24 ஹவர்ஸ் லாங் லாஸ்டிங் அப்படின்னாலே இந்த லாக்மி ஐகானிக் தான். இதோடைய ரேட் வந்து 200 தான். சூப்பராக இருக்கும், போட்டதும் நல்ல ஐ வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வைக்கிறேன்னா, பொட்டு தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பொட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் அதை வீடியோ எடுக்கலை. ஃபஸ்ட்டு இந்த பொட்டு நான் வச்சுருக்கேன், ஆனால் அது கொஞ்சம் லுக்கு கிடைக்கல சரியாக. எப்படி சொல்கிறதுனா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் வச்சு பார்த்தேன், செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் வேறு கலர் எடுத்து சாரீக்கு மேட்சாக தான் நான் எடுத்து வச்சு பார்த்தேன்னா, சரி ஓகே. அப்புறம் எல்லா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நல்லா இருந்ததும் எல்லோரும் சரி நல்லா இருக்குன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐடெக்ஸோடைய இந்த சந்தனம் மாதிரி இருக்கும்ல, அது என்னென்னா கோல்டன் பொட்டு, அதுதான் வைக்கணும்னு நினச்சேன். சரி வேண்டாம், ஒரிஜினல் சந்தனமே வச்சிடலாம். நம்ம வெளியில் போனாவது அந்த கோல்டன் பொட்டை வச்சு வைக்கலாம். நம்ம இங்கே ஊரில் தானே இருக்க போகிறோம், ஊரில் உள்ள கோவில் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் சந்தனம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால் அதை வைக்கலை. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இயரிங் தான். இது வந்து ஆன்டிக் இயரிங்கு. ஆன்டிக் இயரிங்கு. இந்த ஜும்கா போட்டேன். இந்த ஜும்கா போட்டாலே எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இந்த ஜும்கா வந்து மேட்ச் ஆகும். இந்த ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ்க்கு ஃபுல்லாகவே இந்த ஜும்கா வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். அந்த இயரிங் தான் போட்டேன். இயரிங் போட்டதுமே ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீ எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஐயோ மறந்து போச்சு எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சாரீ தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்து எங்கள் அக்கா மேரேஜுக்கு எடுத்த சாரீ. அந்த கடை நேம் மறந்து போச்சு, அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹேர் ஸ்டைலாம் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஹேர் ஸ்டைல், ரெண்டு ஹேர் ஸ்டைல் தான் நமக்கு தெரியும். இது ஒரு ஹேர் ஸ்டைல், இன்னொரு ஹேர் ஸ்டைல் தெரியும். மற்றபடி வேறு எந்த ஹேர் ஸ்டைலும் தெரியாது. ஹேர் ஸ்டைல் தெரியும்னா வேறு ஒருத்தங்க யாராவது பண்ணிவிட்டால் தான் உண்டு. நம்ம ஹேர் ஸ்டைலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பூ தான். பூ வந்து நிறைய கட்டி வச்சுருப்பாங்கள்ல வீட்டிலனா, ஃபங்க்ஷன்னா எல்லோரும் ஒரு 1/2 கிலோ, 1/4 கிலோ, 3/4 கிலோலாம் பூ வாங்கி கட்டி வச்சுருவாங்களா, அப்படி தான் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் கட்டி வைப்போம். எங்கள் வீட்டில் எல்லாருமே கேர்ள்ஸ்னால நிறைய பூ வாங்கி வச்சுருப்போம். எனக்கு பூ வைக்கணும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு தலைவலிக்க தான் வராது. ஹேர் ஸ்டைல்லாம் எனக்கு எப்போதுமே ஃபங்க்ஷனாக யாராவது பண்ணி விடணும். ஏன்னா இந்த டைமில் எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தாங்க. யாரை ஹேர் ஸ்டைல் பண்ணி விட சொல்லணும்னு தெரியல, எல்லோரும் பிஸியாக இருந்தனால. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைலே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இந்த ஹேர் ஸ்டைல், எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைலை நான் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பின்னி நம்ம சாரீக்கு மேட்சாக ஒரு கிளிப் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நான் அந்த கோல்டன் பொட்டு வைக்காமல் ஒரிஜினல் சந்தனம் வச்சேன். இந்த சந்தனத்தை இந்த குஷி கிளிப்புன்னு சொல்லுவாங்க, இந்த கிளிப்பு டிக்டாக் கிளிப்பு, இந்த கிளிப்பை வச்சு தான் நான் அந்த சந்தனம் வச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேரை பின்னிட்டேன். ஏன்னா ஃப்ரீ ஹேராக விட்டோம்னா எல்லாருடைய கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் முடி போகும், பறக்கும். அப்புறம் யாராவது சாப்பிடும்போது கூட முடி விழுந்துடலாம். அதனால நான் எப்போதுமே விரித்து போடணும்னு நினைக்க மாட்டேன். முடி ஃப்ரீ ஹேர்லாம் விடணும்னு நினைக்கவே மாட்டேன். மோஸ்ட்லி ஹேரை பின்னிடுவேன். வீடியோ எடுக்கணுன்னா மட்டும்தான் ஃப்ரீ ஹேர் விட்டு வீடியோ எடுப்பேன். மற்றபடி எங்கேயாவது போனால் ஃப்ரீ ஹேர்லாம் விட மாட்டேன். பின்னி கிளிப் மாட்டிடும். அது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த கேட்ச் கிளிப் இருக்குல்ல, கேட்ச் கிளிப் தான் நான் மாட்டுவேன் எப்போதும். நெக்ஸ்ட்டு வந்து வளையல் தான். எனக்கு வளையல்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் எல்லா கலர்ஸ்லேயும் நான் வளையல், எல்லா கலர்ஸில் மோஸ்ட்லி நிறைய கலர்ஸில் வளையல் வச்சுருக்கேன். பாக்ஸு, வளையல் ஸ்டாண்டு எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் நிறைய வளையல் வாங்கணும்னு
நான் வந்து ஆசைப்படுவேன். நான் வந்து சாரீக்கு மேட்சாக வாங்கலை, ப்ளவுஸ்க்கு மேட்சாக வளையல் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்படின்னா தாங்க அது நல்லாயிருக்கும். ஒரே எல்லாமே க்ரீனாக போட்டால் நல்லா இருக்காதுல்ல, அதனால அந்த வளையல் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாரீ கட்டினா பூ வச்சா தான் அந்த ஹோம்லி லுக்கு, ட்ரெடிஷ்னல் லுக் வந்து நல்லா காட்டும். அதனால் நம்ம வந்து பூ நிறைய ஃபஸ்ட்லாம் நான் நிறைய என் முடி நீளத்துக்கு பூ வைக்கணும்னு ஆசைப்படுவேன் சின்ன பிள்ளைகள்லாம். இப்போம்லாம் அப்படி கிடையாது. இவ்வளோ தான், இதுதான் நல்லாயிருக்கும். நிறைய விட்டோம்னா அந்த எங்கள் ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க, டைலாக் பேசுவாங்க, ஆட்டுக்கு கொலை கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தான் ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் சாரீலாம் கட்டி முடித்து பூவெல்லாம் வச்சோடனே வெளியில் வந்ததும் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் நம்மளை ஒரு வேலையாகவே வேர்க்கெல்லாம் வச்சுட்டாங்க, நம்மளை வேலையேவிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு. ரீல்ஸ் பண்ணி கட் பண்ணி சேர்க்குறதுக்காக இப்படி நான் ஒவ்வொரு போஸாக கொடுத்துட்ருந்தேன். ஆனால் கடைசியில் எதுவுமே செட் ஆகலை அடிக்கிற வெயிலுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கோவில் கொடைக்கு போனோன்னு சொன்னோம்ல, கோவில் கொடை வீடியோவுக்கு தான் எடுத்து சொன்னோம்ல, அங்கே வச்சு சும்மா ஒரு 4-5 செகண்டில் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம். அவ்வளோதான், ஃபினிஷ். இதான் நம்மளுடைய கெட் ரெடி வித் மீ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.